வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்போம், எப்பவுமே சந்தோஷமாக இருப்போம். நான் தான் உங்களே ஸ்கொயர். நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேலைச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடலை வியாபாரி வெங்காயம் மாங்காய்லாம் போட்டு தருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கடலை வியாபாரி, அவங்கள தான் நம்ம சந்திக்க இருக்கோம். ஸோ வாங்க போகலாம். உங்கள் பேருண்ணா? ராஜகுமார். எத்தனை நாளாண்ணா இந்த கடலை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 11 வருஷமாக பார்க்குறோம். அது 11 வருஷமா? இங்கே வந்து 11 வருஷம். ஆல்ரெடி பெசனாரில் 2002 பண்ணிட்டேன். வீடு அங்கே தான், இங்கே வியாபாரம் பண்ணிவிட்டு அங்கே போயிடுவேன். அப்படிங்களா? பீச் வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் வியாபாரம், மற்ற நாளில் இங்கே வியாபாரம். கடலை, மாங்காய், சோளம் போடுவேன், பழம், பைனாப்பிள், தர்பூசு. காலையில் நல்லா போகுமா வியாபாரம், இல்லை வந்து சாயந்தரம் நல்லா போகுமா? சாயந்தரம் மட்டும்தான். மாங்காய் ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. நல்லா பண்ணிடுங்க. லெமன் போடுங்க. மிக்சிங்காக கடலை மட்டுமா? மிக்சிங் எவ்வளோ? 30 ரூபா. அண்ட் மக்களே, நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் இப்போ வந்து கடலை மாங்காய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப மாதம் முன்னாடி, நான் ரொம்ப வருஷம் முன்னாடி கூட நினைக்கிறேன், 2 வருஷம் ஆயிடுச்சு. பீச்சில் எங்கேயோ சாப்பிட்டுது. அதோட இப்போ தான் பீச்சில் ஒரு பிரான்ச் இருக்குது. பீச்சில் பிரான்ச் வச்சுருக்கா? பெசன்ட் நகர்னு சொல்லியிருந்தாரு, அண்ணனே போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மாமியார் போகிறாப்புல இல்லை ஒய்ஃப் கூட போகிறாங்க. இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல இருக்கு. நல்லா வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. உங்கள் பேர்ண்ணா? என் பேர் சதீஷ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? இங்கே வந்து வேலைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ஆட்டோ டிரைவராக இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா, வாழ்த்துக்கள். அண்ணன் எவ்வளோ நல்லா தெரியும்? அண்ணா ஒரு கிட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷம். 7 வருஷம் 8 வருஷமாக தெரியுமா? சூப்பர்ண்ணா. இப்போ ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களா? ஆமாம், கண்டிப்பாக. எல்லோரும் இங்கே ஒரு 64 பேர் இருக்கான் ரயில்வே ஆட்டோ டிரைவராக. செம்ம சூப்பர். அப்போ ஒரு நாள் உங்களே வந்து நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக வாங்க. எங்களுக்கு கொஞ்சம் எடுங்க, ஆட்டோ டிரைவர் கொஞ்சம் பட்டி எடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆட்டோ டிரைவர்லாம் எடுத்துருக்கோம். அப்படியா? ஆமாம், நான் உங்களே வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக. எங்கே ஆட்டோ ஸ்டாண்டுன்னு சொல்லுங்கள். வேலைக்கு ரயில்வே ஸ்டேஷன் இதே தான். அப்படியே சூப்பர்லாம், சூப்பர். ரொம்ப சந்தோஷம் தான் செஞ்சதில். தேங்க்யூ. உங்களோட சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்னண்ணா? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக கூட சொல்லுங்க. சின்ன ஆசைனா இப்போ நாங்கள் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு சாப்பிடணும் ஒரு ஆசை. பெரிய ஆசைன்னா பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக எல்லாம் பைசாலாம் கொஞ்சம் நிறையா வச்சுக்கின்னு ஃபேமிலியாக பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். பெரிய ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிடணும். நான் உங்களை செஞ்ச ரொம்ப சந்தோஷம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விவேக் சாருக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து அப்துல் கலாம் சார் சொல்லி 1 கோடி மடங்கானு சொல்லிட்டு கடைசியாக அவர் இறக்கும் போது 32 லட்சம் வரைக்கும் அவர் மரக்கணை நட்டுருக்காரு. நான் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு தூண்டுதலுக்காக தான். இது வந்து ஒரு துளசி செடி, சரிங்களா?
எல்லாரும் மரம் வளர்க்கணும், மரம் வளர்க்குறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் போயிட்டு உங்கள் நண்பர்கிட்ட வந்து மரம் வளர்க்குறத பற்றி, அதுக்கப்புறம் உங்களோட குடும்பத்தார் உங்கள் பசங்கக்கிட்ட வந்து மரம் வளர்க்குறத பற்றி வந்து சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நாம் தான் அவங்க அப்துல் கலாம் சாரோட கனவையும் விவேக் சாரோட கனவை நிறைவேற்றணும். அண்ட் உங்களோட சயின்ஸ் ரொம்ப சந்தோஷம். உங்கள் வியாபாரம் நல்லா வரணும், உங்கள் தொழில் நல்லா வளரணும். அதுக்கான வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். சூப்பர்ண்ணா.